இல்லையே. சண்டைக்கு யாரு போக முடியலையோ அவ அந்த தாரக்காவுக்கு அவந்து விடுவாளே. வெறும் ஜெனரல் பப்ளிக் பொறுத்தவரைக்கும் அது கல்லு. அந்த கல்லுக்கு எத்தனையோ வருஷம் அதுக்காக பிரயத்தனப்பட்டு தபஸ் பண்ணி அந்த கல்லு கிடைச்சதுன்னா அது இருக்கக்கூடிய பலன் வேல்யூக்கே அது அசாத்தியமான. அது மாதிரி இந்த லோகத்துல காணல் நீராக இருக்கக்கூடிய இந்த மாயைங்கிற வஸ்துவை உழந்து இருக்கிறதுனால இந்த சத்தியமான ஈஸ்வர அந்த பலம் இருக்கு. அந்த பலம் நம்ம கிட்டக்கே இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அந்த சுவாமியோ அந்த அனுகிரகமோ அந்த பரபிரமோ அகம்பிரமாத்மிங்கிற அந்த நிலைமையோ வெளியில எங்கோ கிலோமீட்டர் கணக்கில் போட்டு தூரத்துல இல்ல, கூடவே 24 மணி நேரம் இருக்கு. ஆனா அதுக்கு மேல என்ன போர்வை இருக்குன்னா லோகம்ங்கிற மாயையான போர்வையை கொண்டு முடியுது. அந்த மாயை யாருடான்னா அம்பாள், காமாட்சி தாண்டா அந்த மாயை. அதனால அந்த மாயை கிட்ட இருந்து நீ வெளியில வரணும் அப்படின்னா காமாட்சியோட பாதாரத்தை நல்லா கட்டியமா புடிச்சுக்கோ. இது பெரியவாசன், அதான் ஆச்சாரியார் சொன்னது. இது பெரியவாசன் வார்த்தை. மாயை தான் காமாட்சி. அந்த காமாட்சி தான் ஒரு போர்வையை போத்தி தன்னை மறைச்சுட்டு இருக்கா மாயையா. அவளை கட்டியமா புடிச்சுட்டா போர்வை வேலைக்கு உனக்கு தரிசனம் கொடுப்போம். தரிசனம் கொடுத்தா உன் ஜென்மா கடத்தேறிடும். அந்த காமாட்சி அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கும், எப்படி வரும்னா அந்த காமாட்சி வேற எங்கேயோ இல்லை, இங்கேயோ உட்கார்ந்து கேட்டு இருக்கா. நான் பேசுறத கேட்டு இருக்கா, நீங்க பாக்குறத பார்த்துட்டு இருக்கா. ஆனா அது நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு, நம்ம கிரகிச்சுக்கக்கூடிய அளவுக்கு, நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு எப்படா சக்தி வரும், பவர் வரும்னா அந்த சக்தியும் அந்த அனுகிரகம் எப்ப தெரியுமா வரும்? இந்த மாயைங்கிற இந்த லௌகீகமான லோகத்துல எந்த விதமான பற்றும் இல்லாமல் இருந்தால்தான். லோகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம், இருக்கதான் செய்யும். கர்த்தால ஆத்துக்காரர் இருந்தாருன்னா ஆபீஸ் போகத்தான் செய்வார், பொண்டாட்டி சமைக்கத்தான் செய்யணும், தூங்கதான் செய்யணும், சாப்பிடதான் செய்யணும். திஸ் இஸ் ஆல் ரொட்டீன். ஆனா இது மாயா. இந்த ஆபீஸ் போறதோ சமைக்கிறதோ சாப்பிடுறதோ இது நம்ம கூட வரப்போறது கிடையாத விஷயம். எது வரும்னா நாம பண்ற சத்கர்மா தான் நம்ம கூட வரும். அந்த சத்கர்மாவானதான் இன்னொரு ஜென்மத்துல புண்ணியமாகவும் பாபமாகவும் அவதாரம் எடுத்து நாம பண்ணக்கூடிய காரியங்களுக்கு எல்லாம் துணையா இருக்கு. அதான் மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட். பேங்க்ல ரிட்டையர் ஆன உடனே ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது உயிரோடு இருக்கணும் தான் 50 லட்சம் வட்டி சாப்பிட முடியும். ஆனா அந்த 50 லட்சத்துல இருந்து எடுத்து பண்ணக்கூடிய சத்காரியம் இருக்கு, அதோட டெபாசிட் மேல போட்டு வச்சுக்கான மேல பேங்க்ல, அது திரும்ப ஜென்மான்னு எடுக்கும் போது புண்ணியமாகவும் பாபமாகவும் அவதாரம் இருக்கு. அது நம்ம ஜென்மாவை சத்து ஜென்மாவா ஆக்கிறதுக்கான காரியம். இது எப்படி முடியும்னா இந்த மாயையிலிருந்து உடம்பால மாத்திரம் வெளியில வந்தா எனக்கு அது இல்லைன்னா பரவாயில்ல சார், ஏசி இல்லாம நான் தூங்கலாம், கொட்டாயில தூங்கணும், இது உடம்பு சுகம். ஆனா ஏசி இல்லாமலும் ஏசி இருந்தா என்ன சுகம் உண்டோ அதை விட பன்மடங்கு சுகம் ஏசி இல்லாமல் அனுபவிக்கிறதுக்கு அந்த மனசு அந்த ஏசிங்கிற மாயையிலிருந்து வெளியில வந்தாதான் ஈஸ்வரம் சுகம். அதை புரிஞ்சுக்காம சும்மா வேலை பார்க்கறதுல சூடா இல்லைன்னா பரவாயில்ல, ஆகாரம் ஏதோ போட்டா சாப்பிட்டு முள்ளு முடியா திட்டி முடியா சாப்பிடுறது சூடா கொடுத்தா என்ன சௌக்கியம் கிடைக்குமோ அத போல 100 மடங்கு சூடா இல்லாம கொடுக்கறதுக்கும் ஆனந்தம். அதாவது பிளஸும் மைனஸும் ஒரே கண்ணோட்டத்தை பார்க்கணும். இது யாரா பாப்பான்னா பிரம்மஞானிகள் மகாபரிவா மாதிரி பரமேஸ்வரன் தான் அந்த மாதிரி பார்க்கணும். எல்லாரும் ஞானிகள் ஆகலாம், ஆக முடியாது சொல்லல. ஆனா இந்த பிரம்மஞானிங்கிற நிலைமை இருக்கே, இருந்தாலும் சந்தோஷம், இல்லைன்னா அதை விட சந்தோஷம் ஒரு படி மேல இருக்காளே. வந்தா வரையா ரொம்ப சந்தோஷம், மோஸ்ட் வெல்கம் தான். வந்தா வெல்கம், வரலன்னா மோஸ்ட் வெல்கம் தான். அந்த நிலைமை அந்த ஒரு விஷயம் எப்படி வரணும்னா இந்த மாயைங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வரா போறா. இன்னைக்கு 4 பேர் கதை கேட்க வந்தா 4 பேர் வரணும்னா என்னுடைய தர்மம் இந்த இடத்துல என்ன உட்கார்ந்து இருக்கா தெரியுமா, என் தர்மம் நான் சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். சொல்றதோட என் டியூட்டி முடிச்சு போச்சு. அதை கேட்கறதோ ஸ்வீகாரம் பண்றதோ அதை நம்ம அனுஷ்டானத்தை கொண்டு வரதோ நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வரதோ அவாவா கர்மாவை. அதனால இந்த லோகம்ங்கிற அந்த காணல் நீரான இந்த மாயையிலிருந்து வெளியே வந்துட்டோம்னா எல்லாரும் லோகத்தை ஜீவன் உள்ளாளாயிடும். ஆனா என்ன கருத்தன்மை சொல்றது ரொம்ப சுலபம். காணல் நீரான மாயையிலிருந்து வெளியே வந்துட்டோம். இந்த காணல் நீரான மாயையிலிருந்து வெளியில வருதுங்கிறது அசாத்தியமான காரியம். அது அவ்வளவு சீக்கிரம் சாத்தியமான வஸ்து இல்ல. அந்த அந்த லோகம் மாயையிலிருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்னா மதுமத்தமா கர்ணா ஆத்யாம் பூரி விஷ்ணுபம். வாயாலையும் காதாலையும் பொருளாலையும் பகவான் நமக்கு இந்த உடம்பு எவ்வளவு அழகா அமைச்சு கொடுத்துருக்கான் தெரியுமா. மாட்டுக்கோ பன்னிக்கோ நாய்க்கோ இந்த மாதிரி உடம்பு கொடுத்து மனுஷ ஜென்மாவுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கான். ஏன் கொடுத்தான்னா
இந்த சரீரத்தினால ஈஸ்வர அம்சத்தை கிரகிச்சுக்கக்கூடிய சக்தியையும் அனுபவிக்கக்கூடிய சக்தியும் இந்த மனுஷ சரீரத்தான். பெரியவா வரான்னா மாட்டுக்கு தெரியாது பெரியவான்னு, மாட்டுக்கு தெரியாது பெரியவான்னு. மாடு மண்டையாட்டும் அதை முட்டை போகும் நடக்கும். ஆனா மனுஷா அப்படி பண்ண மாட்டாரு. பரமேஸ்வரன் தெரிஞ்சிருக்கோனா அந்த தெரிஞ்சிருக்கக்கூடிய பக்குவத்தை மனுஷன் கொடுத்துருப்பான். அப்ப அந்த பக்குவத்தை கொடுத்ததால நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜென்மம் என்ன அழகா உபயோகப்படுத்தணும், எவ்வளவு சௌக்கியமா உபயோகப்படுத்தணும், அதெல்லாம் விட்டுட்டு லௌகீகமான விஷயத்திலேயே வாழ்ந்துட்டு என்னமோ என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணப்படாதோ அது அத்தனையும் பண்ணிடணும், எதெல்லாம் கூடாதோ அது அத்தனை விஷயத்தையும் பண்ணிடணும். கீதாவாக்கிய உபநிஷத்துல முதல்ல எடுத்த உடனே ஒரு மந்திரம் வருது, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. இது எல்லாரும் சொல்லக்கூடிய மந்திரம், அழகா காதல கேட்கக்கூடிய மந்திரம். இந்த கும்ப பூர்ண கும்ப ஆரம்பி காமிக்கிறோமே அதுக்கு பூர்ணம்னு ஏன் பேர் தெரியுமா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பூர்ணம்னா, பூர்ணம்னா சைபர். அந்த சைபர் கூட இல்லடான்னா சைபரையும் தாண்டி புனிதமானது. என்ன அதுக்கு ரூபமே கிடையாது. பூர்ணம்ங்கிறது சர்வ தியாகி மாதிரி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கக்கூடியது. அதனாலதான் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நாளைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை யாரா அதெல்லாம் வழக்கம் உண்டோ குழக்கட்டை பண்ற வழக்கம் உண்டு. சில பேர் அதுல ஆடி முதல் வெள்ளிக்கிழமை குழக்கட்டை பண்ணி பிள்ளையார் நைவேத்தியம் பண்ணி அதே குழக்கட்டை மாவுல பாயசம் பண்ணுவா. யாருக்கு வழக்கம் உண்டோ அவளுக்கு தெரிஞ்சு நிச்சயமா. இன்னும் சிங்கர் ஐட்டம் சொன்னா எல்லாரும் ரொம்ப பிடிக்கல, நல்லா சீக்கிரம் மண்டே. அந்த குழக்கட்டைய உள்ளுக்குள்ள ஒரு பூரணத்துல நிறைய வஸ்துக்களை கலந்து அதுல தேங்காய் ஏலக்காய் பொடி வெல்லம் நெய் எல்லாத்தையும் விட்டு நல்லா கலரி அதை ஒரு அரிசி மாவுல வச்சு அதை சொப்பு பண்ணி அதுக்குள்ள வச்சு அது அழகா கோபுரம் மாதிரி வேறு மாதிரி பண்ணி அதை கொண்டு போய் இட்லி பானையில வச்சு அதை தீமுல வேக வச்சு வெளியில எடுத்து சுவாமி பேரை சொல்லி நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா? நம்ம தான் சாப்பிடுறோம். அந்த பூர்ணமான அந்த குழக்கட்டுக்கு பேர் என்னன்னா பூர்ண குழக்கட்டை. அதுக்கு ஏன் பூர்ணம்னு பேர் வச்சாங்கன்னா அதுல பலவிதமான வஸ்துக்கள் கலந்துருக்கும், அது ஏகரூபியா இருக்கு. அது மாதிரி இந்த லோகமானது பலவிதமான மாயில கலந்திருந்தாலும் பரபிரம்மங்கிற அந்த விசேஷமான பரபிரம்மத்தினுடைய உள்ளுக்குள்ள ஐக்கியமா இருக்கிறது இந்த லோகம்ங்கிறது. இந்த மாயையை விலக்கிட்டு மாயைங்கிற இந்த ஸ்கிரீனை திறந்தா பார்த்தாதான் அந்த பரபிரம்மங்கிறது தெரியும். அந்த பரபிரம்மங்கிறது தெரியும்னா பூர்ணமதம் பூர்ணமிதாங்கிறது அதுக்கு அர்த்தம் பூரா புரிஞ்சிடும். இதுக்கு இன்னும் நல்லா வழக்கம் சொல்லணும்னா கேட்கிறேன் சொல்றேன். வேத மந்திரத்துல ஹோமம் பண்ணும் போது எந்த ஹோமமா இருந்தாலும் சரி, சின்னூண்டு ஆவகந்தி ஹோமா இருந்தாலும் சரி, பெரிய சோமயக்கியமா இருந்தாலும் சரி, கடைசியா ஒரு மந்திரம் சொல்லுவான், சப்ததே அக்னே சமித சப்ததிக்வா சப்ததாம் அக்ரியாணி அப்படின்பா. இந்த மனுஷனான நமக்கு பகவான் ஒரே ஒரு ரெண்டு இட்லி ராத்திரி பலகாரம்னு ஆத்துக்கு போனா அந்த ரெண்டு இட்லி சாப்பிட்றதுக்கு முதல்ல மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சாம்பார், அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி, இன்னும் தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்கும், நாலாவது ஐட்டம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது 3 நெய்ய விட்டுக்கணும். இதுக்கு தானே இந்த ஒரு நாட்கானது கேட்கணும். சப்ததே அக்னே சப்ததிக்வா, அக்னிக்கு 7 விதமான காத்துகள். நம்ம அந்த அக்னிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? என்ன ஒருத்தர் கேட்டார், என்ன ஒருத்தர் கேட்டார், வந்து விஞ்ஞாபனம் பண்ணிட்டார். அந்த மாதிரி நான் சொல்றது அது வரைக்கும் கேட்டுட்டா யஜ்யம்னு ஒண்ணு பண்றோம், எல்லாம் நீங்க வெய்ய கொண்டு ஊத்துறா, எல்லாம் கொண்டு எரிய விடுறா. ஆனா அது எல்லாமே எரிஞ்சு போயிடுறது. நாம சொல்ற அந்த தேவத்தை பேசுவோம், போய் சேர்ந்ததா சேரலையான்னு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ரெண்டாவது இன்னொருத்தர் கேட்டார், இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் சொல்லணும்னு சொல்லிருக்கிறேன், அம்மாவாசை இன்னைக்கு கொஞ்சம் சேர்ந்து அம்மாவாசை இருக்கேன், அதனால அதுக்கு சம்பந்தமான சப்ஜெக்ட், அதனால சொல்றேன். சித்திருக்கர்மான்னு ஒண்ணு பண்றோம், ராசம்னு பண்றோம், பிராமணான்னு ஒருத்தர் கூப்பிடுறோம், ஆனா ரெட்டமான போட்டோம் ஒரு 25 ஐட்டத்தை பண்ணி அவருக்கு சாப்பாடு போடுறோம். அவர் வயிற்றான சாப்பிட்டு வெளியில போறார். நிஜமாலுமே என் தாத்தா என் பாட்டி தான் சாப்பிட்டாலும் எனக்கு எப்படி தெரியும் சார்? ரெண்டுக்கும் பால் சொல்றேன். அக்னியில 7 நாள் சப்தத்தை
தே அக்னே சமித சப்த ஜிஹ்வான் 7 விதமான நாக்குகள் அக்னிக்கு. அந்த ஒரு நாக்குக்கே 2 இட்லிக்கு 8 ஐட்டம் வேண்டியிருக்கு. அந்த 7 விதமான நாக்கு கொண்ட அந்த அக்னேஸ்வரனுக்கு எவ்வளவு வஸ்து கொடுத்தாலும் பூர்த்தியாக. ஆனால் இந்த அக்னி ஹோமம் பண்ணும்போது ஹோமத்துக்கு பெரிய விதானமே சொல்லு. எல்லாரும் என்னவோ ஹோமம் பண்றா கடமைன்னு. இன்னைக்கு லோகத்துல நடக்கக்கூடிய எந்த ஹோமம், கணபதி ஹோமம் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு சண்டிகா ஹோமம் வரைக்கும், இன்க்ளூடிங் நாம பண்ண போற செப்டம்பர் 23ஆம் தேதி சண்டிகா ஹோமம் வரைக்கும் யாருமே பெர்ஃபெக்ஷனா ஹோமமே பண்றது கிடையாது. இதுக்கு 3 காரணம். முதல் காரணம், எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு. பொதுவா நான் பார்க்கக்கூடிய வஸ்து ஸ்வாஹா அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆகுதியில போடணும். ஒண்ணும். ரெண்டாவது, ஆகுதிக்கு நடுவுல சமிதான சொல்லக்கூடியதான அந்த விறகு இருக்கே, அந்த கட்டைய குண்டத்துக்குள்ள போடவே ஒரு தடவை அக்னி பிரதிஷ்டைன்னு ஆயிடுச்சுன்னா அதுல பிரத்யக்ஷ அக்னி பகவான் ஆவாகனம். நடுவு சாமி மண்டை மேல போட்டோம்னா அது பாவத்தை தான் செய்யும். மூணாவது எல்லாரும் பண்ற தப்பு சொல்லட்டுமா, கேட்டெல்லாம் ஆடிடுவேன். எல்லாரும் இந்த ஹோமம் பண்றதுக்கு என்ன பண்ணுவா, நெய்ய எடுத்துப்பா பக்கெட்ல சௌக்கியமா ஹோமம் நடத்தும். வசோத்தார ஸ்பெஷலி இது நடக்கிறது சத்தியத்துலையும் சதாபிஷேகத்தையும் நிறைய மகாருத்ரத்திலையும் இந்த வசோத்தாரன்னு ஒரு காரியம் பண்ணுவா. அந்த காரியம் பண்ணும்போது ஒன்னும் அந்த டின்னோட அல்லது பால்கியோட குண்டத்து மேல இது என்ன அடுப்பெரிய குண்டம்னா நினைப்பேன். அதுல ஆவாகனம் பண்ணிருக்கோம். அந்த மேகலாவெல்லாம் இருக்கே, 3 படி போட்டிருக்கோமே. ஒவ்வொரு மேகலையிலையும் ஒரு தேவத்தை ஆவாகனம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆவாகனம் பண்ணி அந்த இடத்தையே பவித்திரம் பண்ணி தான் அந்த ஹோம குண்டத்துல ஆகுதி பண்றோம். இது ஒரு இடம் சொல்ல வந்த விஷயத்தை விடக்கூடாது. சப்தத்தை அக்னே சொன்னேனே, அது நம்ம கொடுக்கக்கூடிய வஸ்துவானது. அருகம்பில்லா ஆகுதி பண்றோம், கணபதி பிரீத்தியா குழக்கட்டைய பண்றோம். இது எப்படா அருகம்பில்லாவும் குழக்கட்டையாவும் கொண்டு போய் கொடுக்க மீடியேட்டர் யாருன்னா அக்னி பகவான் வாங்கிக்கிறார். அக்னி பகவானுடைய தர்ம பத்னியாக சொல்லக்கூடியவளான வாகாங்கிற பத்னி நம்ம கிட்ட நம்மளுக்கும் அந்த தேவதைக்கு மீடியேட்டரா இருக்கு. நாம கொடுக்கக்கூடிய வஸ்து என்ன கொடுத்தாலும் சரி. சண்டிகா ஹோமத்துல 13 அத்தியாயத்துக்கு சௌக்கியமா ஹோமம் பண்றோம். நம்ம கண்ணுக்கு பஸ்மம் தான் இருக்கு. ஆனா அந்த வஸ்திரம் சுவாமிக்கு போய் சேர்றது. லட்சக்கணக்கான ஜனங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க புடவை போட்டு ஹோமம் பண்ணாலே சுவாமியில அது என் சொப்பனத்தால் அப்படியே கட்டு வந்து காமிச்சாப்பா அப்படி கணக்கு அதனால காமிச்சிருப்போம். அந்த வஸ்துவாவே மாறும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும். அது அனுபவத்தான சொல்லும், புரியும். ஆனா இந்த பிந்திருக்கர்மான்னு ஒண்ணு சொன்னேன், சிரார்த்தம் ஒண்ணு பண்றோமே, மாலை பட்டம் வரப்போறது. சில பேர் 15 நாளைக்கு நித்திய சிரார்த்தம் பண்றவாள்லாம் இருக்கா. சில பேர் மாலை பட்சத்துல தயாரிப்பு பண்றவா இருக்கா. வார்த்திக சிரார்த்தம் பண்றவா இருக்கா. ஒண்ணுமே பண்ணாதவா இருக்கா. எனக்கு குணத்த வேற கேள்வி. நான் இந்த சிரார்த்தம் பண்ணாம ஆர்பனேஜ் போ, ஹோம் காலேஜ் போ, சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துட்டா இவங்க பித்திருக்கள் திருப்தி ஆக மாட்டான்னா கேட்டா அதுக்கு இதே பதில் தான் சொன்னேன். என்ன பதில்னா, சிரார்த்த மந்திரங்கள்லாம் நாங்க சொல்ல சொல்ல சிரார்த்தத்துல எல்லாம் பண்ணிட்டு கைய முடிச்சுன்னு பரிசேஷனம் பண்ண சொல்லுவா. ஏன் அந்த மந்திரம் சொன்னா அதே பிரச்சனையை தான் ஆராதனையிலையும். ஆராதனையில இலையில பரமாறிப்போ கடைசியா அந்த யார வரிச்சிருக்கோமோ அவ கையில ஜலத்தை விட்டு தீர்த்தத்தை விட்டு கர்த்தாவானவர் கைய முடிச்சு அந்த இலையை சுத்தி பரிசேஷம் பண்ணுவோம். அதான் முறை. ஏன்னா அவ அந்த சமயத்துல பித்ருவாகவும் ஆராதனையில குரு பரம்பரையாகவும் ஆவாகனம் பண்ணிருக்காங்க. அவ சௌக்கியமா சாப்பிடுறாளே வட பாயசம் அதுக்கும் 2 உண்டையோட கடைசியில இந்த திரண்ட தொகையிலோட ஆகாரமானது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தான் சாப்பிடுறான். இது எப்படிடா பித்திருக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னு அதுக்கு சொல்ற யாக்கியவல்கியன் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க தெரியுமா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதிரி இன்னைக்கு நம்ம தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ ஸ்டார்த்தம் பண்றோம், இதை போடுறோம், சாப்பிடுறோம், இதெல்லாம் ரைட்டு. நம்ம ஆத்ம திருப்தி, சில பேருக்கு அதுக்கும் இல்லை அதனால திருப்தி. இது எப்படி ஸ்வீகாரமா இருந்துன்னா அன்னைக்குன்னு பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல சம்பந்தம் இல்லாம இந்த ஹோம் பாறையில் கொடுத்து பணம் கட்டுறாங்க. நம்ம அந்த மாதிரி கேட்கறதுக்கு மழப்பாய் கூட சாப்பிட. 2வது விஷயம், தினம் மாடு சாதாரண தீவனம் அப்படிங்கிற மாடு அன்னைக்கு சௌக்கியமா விசேஷமா பச்சை புள்ள எல்லா ஐட்டத்தையும் போட்டு அவளுக்கு சாப்பாடு கிடைக்கும். இது ஏன் அந்த பித்ரு தேவத்தை எந்த சரீரத்துல என்ன மாதிரி ரூபத்துல இருக்கோ அன்னைக்கு அந்த பித்ரு தேவதையானவன்
எந்த மாதிரி ஆகாரத்தை நம்ம என்ன பாவனையோட போடுறோமோ அந்த தேவத்தை எந்த சரீரத்தில் இருக்கோ அந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரி பகவானானவன் அந்த பித்ரு தேவதைக்கு அதிபதியானவன் அதை மாற்றி அந்த அந்த ஜீவனுக்கு அந்த ஆகாரத்தை போய் சேர்ற மாதிரி பண்றாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே சார்த்தம் பண்றோம், வாத்தியார் வராரு, சாப்பிடுறாரு, பிராமணார்த்த ஆயிடுச்சு, ஏதோ தட்சிணை கொடுத்தோம், வஸ்திரம் கொடுத்தோம் அப்படின்னு போயிட்டாங்க. சத்தியமா நீங்க பண்ற பிரார்த்தமானது பித்தர்கள் பூர்ண ரூபத்துல ஸ்வீகாரம் பண்றாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம புத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா அதுக்குதான் வழக்கம். எந்த ஜீவன்ல நம்ம பித்தர்களுடைய ஆத்மா அடங்கி இருக்கோ அந்த ஜீவராசிக்கு அந்த கீழ் பார்த்தா ஸ்பெஷலா வடபாயத்தோடையோ அல்லது மஞ்சள் பில்லு இந்த புல்லெல்லாம் போட்டு எதுவுமே புண்ணாக்கு போடுறதே கஷ்டம். அந்த மாட்டுக்கு எல்லாம் ஒல்லியா கிடக்கும். மாடெல்லாம் பார்த்தாலும் ஆடிட்டு தெருவில் அந்த மாட்டை பார்த்தாலும் நீங்க ஜம்மு ஜம்மு பசுப்படுத்துங்க. இதெல்லாம் என்னன்னா அந்த பித்தர்கள் எந்த சரீரத்தை மாடு ஒரு உதாரணம். அது மாதிரி எல்லா ஜீவன்களும் எடுத்துக்கலாம். எந்த மாதிரி ஜீவராசிகள் லோகத்துல இருக்கோ அது எந்த மாதிரி அவதாரமா இருக்கோ எந்த மாதிரி ஜனிச்சிருக்கோ அந்த ஜனிச்சதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆகாரத்தை பகவானானவன் மாற்றி அவங்க அனுப்புறாங்க. இதனால நாம பண்ணக்கூடிய பித்ருகர்மாவும் சரி யஜ்ஞ கர்மாவும் சரி சந்தேகம் இல்லாம பண்ணினால்தான் அந்த தேவதைக்கும் இந்த பித்ருவான பித்ரு தேவதைக்கும் பூர்ணமா போய் சேரும். அது ரெண்டோட அனுகிரகமும் இல்லைன்னா நம்ம ஜீவன் வேஸ்ட்னு அர்த்தம். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாயைன்னு சொல்ல வந்த விஷயம், அந்த மாயைன்னு சொல்லக்கூடியதான இந்த விஷயத்துல ஒரு நாக்கான நமக்கு இவ்வளவு ருசி தேவைப்படும் போது சாட்சாத் யஜ்ஞேஸ்வரனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் யஜ்ஞ ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் யஜ்யத்துல உட்கார்ந்து சப்தத்தை அக்னிங்கிற மந்திரத்துல வரக்கூடியதான 7 நாக்கு சப்த ஜிக்வாங்கிறோமே அந்த 7 நாக்குக்கு எத்தனை வஸ்துக்கள் போட்டாலும் பூர்ணமதம் பூர்ணமிதம்ங்கிற மாதிரி பூர்ணமே ஆகாது. ஏன்னா போட போட அக்னியானது வாங்கிட்டே இருப்பான். அக்னியோட ஒரு குணம் தெரியுமா? அக்னியிலேயே நிறைய விதமான அக்னிகள் உண்டு. அடுப்பு முட்டுறதுக்கு ஒரு அக்னி, சம்சானத்துக்கு ஒரு அக்னி, இன்னவாச்சாரம் உண்டா இல்லையா? நிறைய அக்னிகள் அக்னியில் நிறைய உண்டு. பீடி குடிக்கிறதுக்கு ஒரு அக்னி உண்டு. ஆமா, எல்லாத்துக்கும் தனித்தனி அக்னி. இந்த அக்னிக்கும் அந்த அக்னிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒவ்வொரு அக்னிக்கும் சம்ஸ்காரம் தனித்தனியா பண்ண சொல்லியிருக்கு. அப்படித்தானே சொல்லியிருக்கு வேதத்துல. ஏன்னா நான் படிச்சது இல்லையா, அதனால எனக்கு தெரியாது. ஒரு அக்னிக்கும் தனித்தனியா சம்ஸ்காரம் சொல்லியிருக்கு. மதானத்துல பண்ற அக்னிக்கு தனி சமஸ்காரம். அந்த இடத்துல இருக்கிற அக்னியை ஹோமத்துல பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்ரார்த்தத்துல பார்வணமா பண்ணக்கூடியவா பண்ற அக்னிய மத்த கணபதி ஹோமத்துக்கோ நவக்கிரக ஹோமத்துக்கோ வச்சு பண்ண முடியாது. கணபதிக்கும் நவக்கிரகத்துக்கும் ஆவாகனம் பண்ற அக்னிய சண்டியில வச்சு பண்ண முடியாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா கணபதி சண்டி ஹோமம் பண்ணுவா, சண்டி ஹோமத்திலேயே முதல்ல கணபதி ஹோமம் கொண்டு அப்புறம் சண்டி ஹோமம் பண்ணுவா. மகா தப்பு. கணபதி ஹோம அக்னி வேற, சண்டிகா ஹோம அக்னி வேற. இந்த அக்னி பலவிதமான ரூபங்கள் இருக்கு. இந்த அக்னி இத்தனை ரூபத்துல இருந்தும் அந்த யஜ்ஞேஸ்வரனான இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் எத்தனை அக்னியுடைய குணம் என்னன்னு சொல்ல வந்தேன். ஒரு சின்ன ஒரு நெருப்பு பொறி போட்டா போறோம், இது எல்லாமே அக்னி மயமாயிடும், பஸ்மம் ஆயிடும். கடைசியில என்ன ஆயிடாது? விபூதியா மாறிடும், வெறும் பஸ்மமா. அது என்ன என்ன அர்த்தம்? நான் லோகத்துல உள்ள எல்லா மாயையும் ஒண்ணுமில்ல கலர் சுச்சம்னு சொல்லிக்காம இருந்தா அது அர்த்தம். இது என்ன விசேஷம்னா பஞ்சபூதத்துக்கு இந்த மாதிரி குணத்தை பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்காங்க. கடைசியில பிரளய காலத்துல சமுத்திரமானது பிரளயமாயி பூமியை பூரா சுழண்டு விடுறது. அந்த பூமி பூரா என்ன ஆயிடுறதுன்னா ஜலமயம் ஆயிடுது. தன்னோட குணத்தோட சேர்ந்து தன்னை அதே மாதிரி தன்னை மாத்திக்கிறதுக்கு தான் ஈஸ்வர அனுகிரகம் இந்த பஞ்சபூதத்துக்கு கிடைச்சிருக்கு. இது யாருடா பண்ண முடியும்? நம்மெல்லாம் இந்த மாயையில உழண்டுட்டே இருந்தாதான் பகவான் சௌக்கியமா இருப்பாராம். அதனாலதான் நம்மளெல்லாம் இந்த மாயையில போட்டு வச்சிருக்காரு. இந்த காணல் நீராக இருக்கக்கூடிய லோகமான மாயையிலே நம்ம உழண்டு இருந்தாலும் மனசாகிய குரங்கானதை அடக்கக்கூடியதான ஒரு பெரிய அனுகிரகம் குருநாதாளுடைய மகாபரிவாளுடைய கிருப்பையினால நமக்கு கிடைச்சதே. ஆனால் தன்னை மாதிரியே தன்னை ஆக்கிக்கக்கூடியதான அத்வைத ஸ்வரூபமான அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலை எப்படிதான் வரும்? நம்ம தானாவே தன்னை ஆக்கிக்கணுங்கிற அந்த நிலைமை வருது பாருங்க. அந்த எண்ணமானது புதிச்சதுனாலே சுவாமி வேற நாம வேற இல்லைங்கிற அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தன்னோட ஐக்கியம் வைக்கணும். அதுதான் விஷயம். அது எப்படி ஆக முடியும்? இது குரங்கு இருக்கேன், இந்த குரங்கு அடக்கணும். இந்த குரங்கு நிறைய அலபாயும் எப்படி எல்லாம் பாயுங்கிறத சொல்லணும்னு அவசியமே இல்லை. எல்லாரும் பாஞ்சுன்னு தானே இருக்கும். நானும் பாஞ்சுன்னு தான் இருக்கேன், நீங்களும் பாஞ்சுன்னு தான் இருக்கேன். சௌக்கியமா பாய். ஆனா அந்த சௌக்கியமா பாயறத கொண்டு வந்து இந்த இடத்துல அப்படி ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அதுதான் அந்த பொசிஷனும் நிலையும்.
அந்த நிலை எப்படி வரும்னா, இது முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான லௌகீக வஸ்து அத்தனையும் மாயைங்கிறது நம்ம புத்தியிலையும் மனசுலையும் இறங்கினால் ஒழிய இந்த விஷயமானது ஏறாது. இது மாயைன்னு எப்படி யாரும் மனசுல நினைச்சுக்கணும். தெளிவா சொல்லியிருக்கா, நடந்து போனா எப்படி காணல் நீர் தெரியுமா, அந்த மாதிரி லோகத்தை பாக்குறது மாட்டு பொண்ணு மாய புள்ள மாய எதுவும் நம்ம கூட வரப்போறது கிடையாது. எந்த விதமான வஸ்துவும் இந்த ஜென்மா கூட சத்தியமா வராது. பண்ணின மந்திரோபதேச ஜபம் கூட வராது. ஆனால் நாம இதெல்லாத்தையும் புரிஞ்சுட்டோம், இது மாயை, இது எதுவுமே அதுக்கா திரும்பி யாரும் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. இதெல்லாம் மாயன்னு சொல்லிட்டாரு, அப்ப பூஜை பண்றது வேஸ்டா, ஜபம் பண்றது வேஸ்டா, அது கேட்க வரவே தெரியும் எனக்கு. அதனாலதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஜபம் பண்றது வேஸ்டா, பூஜை பண்றது வேஸ்டான்னா தர்மம். எந்த ஜென்மா என்ன மாதிரி தர்மத்துல நம்ம ஜென்மா எடுத்தோமோ அந்த ஸ்வதர்மத்தை விடாம பண்ணணும், அது தர்மம் தனி. ஆனால் அந்த தர்மத்தை பண்ணும்போது என்னடா சொல்லியிருக்கு, நான் 2 விதமான விஷயத்துல நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் அடங்கியிருக்கு. ஒண்ணு காமியார்த்தம், இன்னொன்னு காமியார்த்தம் இல்லாதது. இன்னைக்கு நம்ம ஒரு பிள்ளையார் கோவில்ல போய் குட்டு குட்டினாலும் நம்ம காமியார்த்தமா தான் குட்டிக்கிறோம். அப்பா என் பிள்ளையார் எனக்கு வேலை கிடைச்சதுன்னா வந்து 108 தேங்காய் ஊத்திக்கிறேன், நீ தேங்காய் அவருக்கே அங்க கமிஷன், இங்க லஞ்சம் ஆரம்பிச்சு விடுது. அப்புறம் தான் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல லஞ்சம் கொடுக்குற வரைக்கும் போறது, லஞ்சம் பகவானுக்கே ஆரம்பிச்சு விடுவோம். 108 தேங்காய் கொடுக்கலன்னா பிள்ளையார் வேலை கொடுக்க மாட்டானா, கட்டாயம் கொடுப்பான். அவனுக்கு அந்த பிராரப்தம் வேலை பண்ணணும்னு இருந்ததுன்னா ஈஸ்வரன் நிச்சயமா அனுகிரகம் பண்ணுவான். நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள் இருக்கே 2 விதமான கர்மாக்களா சொல்லியிருக்கு. ஒண்ணு காமியார்த்தம், ஒண்ணு நிஷ்காமியார்த்தம். நிஷ்காமியார்த்த பாவமா ஈஸ்வரன் கிட்ட எதுவுமே வேண்டாம், இன்னைக்கு நீ என்ன வச்சிருக்க அப்படின்னா உன்னுடைய அனுகிரகத்தினால நான் இருக்கேன், அதற்காக உனக்கு ஒரு நன்றின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றோமே, தேங்க்ஸ் கிவிங். எல்லாரையும் பார்த்து தேங்க்யூ தேங்க்யூங்கிறோமே. யாராவது ஒருத்தனாவது இன்னி வரைக்கும் பகவான பார்த்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கானா, சௌக்கியமா வச்சிருக்கேன், எந்த கஷ்டமும் இல்ல, உன்னுடைய அனுபவத்துல ஸ்ரேஷ்டையா இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேன், எங்கேயோ காட்டுலயோ கிராமத்திலயோ பிறந்தேன், என்ன கல்யாணம் பண்ண வந்து எங்க ஆத்துக்காரர் சௌக்கியமா வச்சிருக்காரு, நீ எந்த மாமியாவது நீ வரைக்கும் சொன்னா யாரும் கிடையாது. ஏன்னா யாருக்கும் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன்ங்கிற அந்த சுய திருப்தி சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு பாவனை ஏற்பட மாட்டேங்குது. ஏன் ஏற்படலைன்னா லோகமான இந்த மாயைங்கிறதுல உழண்டு இருக்கிறதுனால இது ஏற்படல. இந்த கமிஷன் கொடுக்குற சமாச்சாரம், பகவானுக்கு இளநீ சாத்துறேன், பூவை வாங்கி கொட்டுறேன், ஆப்பிள வாங்கி நைவேத்தியம் பண்றேங்கிறத விட்டுட்டோம்னாலே நிஷ்காமியார்த்தமான பண்ணக்கூடிய சுதர்மம் தான் சிரேஷ்டம். அதுக்காக காமியார்த்த பூஜைகளும் காமியார்த்த ஹோமங்களும் வேஸ்டானா வேஸ்ட் சொல்லல, அது பர்டிகுலர் டைமுக்கு தான் வரும். நிஷ்காமியார்த்தமாக பண்ணக்கூடியது ஜீவனம் பூரா நிலையம். அது மாதிரி அந்த நிஷ்காமியார்த்தமாக பண்ணக்கூடிய வஸ்துவை வச்சுதான் இந்த மனசானது மாயையை விட்டு வெளியில வரும். அதையும் காமியார்த்தமா பண்ணிட்டு இருந்தோம், திரும்பி நம்ம மாயைக்குள்ளதான் வாங்கிட்டு இருக்கோம். அதனால காமியார்த்தமா பண்ணக்கூடியத 0.0001% வச்சுட்டு மற்றது இருக்கக்கூடிய அத்தனை பர்சன்டையும் நம்ம நிஷ்காமியார்த்தமா பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா இந்த லோகம் மாயை அப்படின்னு புரிஞ்சுட்டு இந்த மாயையில நம்ம வெளியில வந்து சௌக்கியமா ஜீவனத்தை நடத்தி ஈஸ்வர அர்ப்பணம் அகம் பிரம்மாஸ்மி சம் தத்துவமசிங்கிற அந்த நிலையை அடைஞ்சு பகவானோட ஐக்கியமாயிடும். இந்த ஸ்வதர்மம்னு ஒண்ணு சொல்றேனே, இதை பெரியவா எப்படி காமிச்சு கொடுத்தாங்க ஒரு உதாரணம். திருப்பதி பத்தி யாருக்கு சொல்றேன்னு சொல்றேன். இன்னைக்கு லைட் வந்துருக்குன்னா அவாகத்து ஆரம்பிச்சிருக்கேன். வந்துருத்து போடுறாங்க, அங்க ஜெனரேட்டர் போட்டாங்க. இங்க லைட் எல்லாமே நல்லா இருக்கு, ஜோரா தெரியும். இந்த லைட்ல என் பெரியவாளுக்கு இந்த லைட் தான் ரொம்ப பிடிக்கும், என் பெரியவாள் தீபம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால இதுதான் தம்பு இருக்கும். ஒரு பெரிய தனவந்தர் ராம்னர் தல மயிர்ல இருந்து ஏதத்துல இருந்து நகம் வரைக்கும் சொர்ணத்தால் அலங்காரம் ஸ்திரீக்கு. புருஷால் எவ்வளவு சொர்ணம் போட்டுக்க முடியுமோ அதை அத்தனையும் போட்டு பெரியவாட்ட பண்ணார். பெரியவா கேட்டா எங்கே வந்த, என்ன பண்ணிட்டு வர அப்படின்னா உடனே அவளுடைய ஸ்வய புராணத்தை ஆரம்பிச்சார். அங்க அவ்வளவு தானம் பண்ண, இங்க இவ்வளவு தர்மம் பண்ண, இத்தனை பேருக்கு சமஷ்டி பண்ணினம் பண்ண, ரொம்ப அழகான இடத்துல சமஷ்டி பண்ணினமா சொன்னா, இதெல்லாம் பண்ணினேன் அதெல்லாம் பண்ணினேன் சொன்னான். அப்படியா எவ்வளவு செலவாச்சு, எத்தனை லட்சம் ரூபா ஆச்சுன்னா, கொஞ்சம் லட்சம் ரூபா ஆச்சுன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு இதுதான் நீங்க கேட்டல. அப்ப பூஜை புனஸ்காரம் நம்ம தர்மத்தை எல்லாத்தையும் விட்டுலாம். யாரும் இப்பதான் இருட்டுல கேள்வி கேட்டா, அதனால தெரியல அவளுக்கு தான் இந்த பதில். பெரியவா அவளை பார்த்து கேட்கறா, திருநெல்வேலியில தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தானே அவன் எங்கன்னா கேட்டுட்டு உள்ள போனதான் வெளியே வரல. யார கேள்வி கேட்டாரோ அவர் ஓன்னு கதறி ஆரம்பிச்சிட்டார். அபார்த்த மாமி அவர் ரொம்ப சமாதானப்படுத்துறா, சமாதானமே ஆகல. அப்படியே
ஒரு பெரிய விஐபி ஆச்சு, பெரிய இந்த மாதிரி தான தர்மம் பண்றவராச்சு. அவர் வந்திருக்காருன்னு ஒரு பேப்பருக்காரன் போட்டோக்காரலாம் வந்துட்டான். அவர் அழகத்தை பார்த்துட்டு உடனே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜனங்கள்லாம். அவர் வந்து ஏன் அழறேன்னு கேட்டா எல்லாரும் அவர் சொல்றார், அதுதான் பரமேஸ்வரன் என்னைக்குமே தர்மம்ங்கிற அந்த ஒரு கோட்டுல இருந்து இன்ச்சு கூட இந்த பக்கமும் அந்த பக்கமும் வராம இருந்தாலும் என் பெரியவா. இந்த லோகத்துல வேற யாரும் கிடையாது. ராமருக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கு அப்புறம் கிருஷ்ணர் கூட வந்து 2ஆம் பட்சம் தான். ராமர் தான் பூர்ணமா தர்மத்துல இருந்து பூர்ணமா எல்லா வித தர்மத்தையும் பூர்ணமா அனுஷ்டானம் பண்ண தர்மம் ராமர் தான். இந்த மாதிரி என் பெரியவா எல்லா தர்மத்தையும் எந்த விதத்துல இன்ச்சிலையும் மாறாம இருந்தா. அவர் சொல்றார், அந்த தனவந்தர் எனக்கு ஒரு சகோதரி இருந்தா, சகோதரியோட ஆத்துக்காரர் சிவலோகி ஆயிட்டார். எங்க தான் வச்சு காப்பாத்திட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு புள்ள இருந்தான், அவன் பேர் தான் தட்சிணாமூர்த்தின்னு பேரு. கொஞ்ச நாள்ல அந்த சகோதரியும் சிவலோகி ஆயிட்டார். அதனால இவனை துரத்தி அடிச்சுட்டோம் வீட்டை விட்டு. இப்ப எனக்கு பெரியவா என்ன சொல்றான்னா, நீ ஊருக்கெல்லாம் பண்ணி வச்ச சமஷ்டி பண்ணு வேலைக்கு ஆகுது. சொந்த சகோதரி புள்ள நிராதரவா தெருத்தரவா சுத்திட்டு இருக்கான். அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை சமஷ்டி பண்ணி வையும்னா அதை கேட்டுதான் அழறேன். நான் இப்ப முதல்ல ஊருக்கு போனோடனே எல்லா தர்மத்தையும் நிறுத்த போறேன். என் தங்க பிள்ளைய கூட்டிட்டு வந்து தட்சிணாமூர்த்தி வந்து அவனுக்கு உபநயனம் பண்ணி அவனுடைய ஜென்மாவை நல்ல ஜென்மாவா ஆக்கணும். இதுக்குதான் தர்மம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கொஞ்சம் கூட மாறிட்டோம்னா இதனால நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அது எல்லாமே வேஸ்ட். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம தர்மத்தை யாருக்காக விட்டு கொடுக்கூடாது. எங்க ஊர் பக்கமெல்லாம் இப்ப இங்க சொல்லலாம் தைரியமா சொல்றேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, அதிகமாகவே சொல்றேன். யாராவது தப்பா எடுத்துங்கன்னா எனக்கு சமைச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்க ஊர் பக்கத்துல நாங்க எங்க ஊர்ல விலாஸ்பூர்ல நான் அந்த ஊர் கிராமத்துக்குள்ள போகும்போது மொத்தமே ஒரு 1000 பேர் வச்சுப்போம். உதாரணத்துக்கு 980 பேரை கிறிஸ்டியன்ஸா மாத்திட்டாங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் பெரியவால ஃபைபர் ஒரு பெரியவா ஜனங்களுக்காகவே ஒரு கொடலாங்கிறதுக்காகவே ஃபைபர்ல ஒரு பெரியவா பண்ணி வச்சிருக்கேன். நான் மறந்து விடுறேன் ஜெயந்தி ஆராதனை இந்த பைத்தியமானது மறந்து விடுறது. அதுங்க ஞாபகம் வச்சுட்டு தலையில தூக்கி வச்சுட்டு அந்த 980 பேர் நீ கொண்டாடுறாங்க. திரும்பி எல்லாரும் இந்துக்களா மாத்தினான். அவன் ஏன் மாத்தினா எப்படி மாத்தினாலாம் கேட்டேன்னா இங்க இருந்து ஆத்துக்கு போய் 4 நாளைக்கு சாப்பாடு எடுங்க. 4 நாளைக்கு சாப்பிடுற சாப்பாடு எடுங்காதுன்னு கிறிஸ்டியன் வரான். இவருக்கு உடம்பு சரியில்லைன்ற ஆத்துல ஏதோ பேசிட்டு இருக்கா, உடம்பு சரியில்லை டாக்டர் இருக்கோங்கிறா. அந்த தெருவில் வந்து கிறிஸ்டியன் டாக்டர் தான் இருக்கான். அவன் உடம்பு ஜுரக்காரனுக்கு என்ன மருந்து கொடுப்பா? ஒரு மெட்டாசினோ புரோஜினோ கொடுத்தா ஜுரம் இறங்கிடும், பேர் தூக்கிடும். அவருக்கு சாரிடான் கொடுத்தா அங்கே பேர் தூக்குமா ஜுரம் இறங்குமா? சேரிடான கொடுக்குறான். சேரிடான் கொடுக்கும்போது சொல்றான் ராமராமான்னு சொல்லி சேரிடான் சாப்பிடுறான். ராமராமான்னு சொல்லி சாப்பிடணும். நம்ம ஆத்துக்கு வரான் ராமராமான்னு சொல்லி சாப்பிட்டா சேரிடான்ல இங்க ஜுரமா இறங்க போறது ஜென்மத்துக்கு இறங்காது. இறங்கல என்ன 2 நாள் கழிச்சு போறான். உன் சாமி வேலை செய்யல, இந்த மருந்து சாப்பிடணும் புரோஜனம் கொடுக்குறான். ஏசு சாப்பிடுங்க. 1/2 மணி நேரத்துல ஜுரம் இறங்கி விடுறது. ஏசுதான் பிரதானம். இதை விட இன்னும் கொடுமை, ஸ்கூல்ல குழந்தைகள் ஆயிடுச்சுன்னு பஸ் போயிட்டு இருக்கு. அந்த பஸ்ல நட்டரோட ரோட்ல நிறுத்தி விடுறான் டிரைவர். நிறுத்திட்டு குழந்தைகளை இறங்க சொல்றா. வா வண்டி ஓடல தள்ளுவோங்கிறா. குழந்தைகளை தள்ளுறா. அல்லாங்கிறா. வண்டி ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறான். முருகா முருகா ராமராமான்னு கத்து தள்ளுங்கிறான். அதையும் ஸ்டார்ட் பண்ணல. உங்க சாமியெல்லாம் எத்தனை வயசு குழந்தை தெரியுமா? 5 வயசு 1ஆம் கிளாஸ் கேஜி கிண்டர் கார்டன் படிக்கிற குழந்தைகள். அது பிஞ்சிலேயே அப்படியே விதற வைக்கிறான். என்ன ஏசுதான்ப்பா பெருசு, எல்லாரும் ஏசு ஜோசப் பறிக்கவுமின்னு சொல்லி தள்ளுன்றான். டிரைவருக்கு தான் சாரி இருக்கு. ஜீசஸ்னு கத்தின உடனே டிரைவர் ஆன் பண்ணிடுறான். இதுக்கு ஆத்துக்கு என்ன தெரியுமா பண்றதா? அப்பா அம்மா கிட்ட நீ வச்சுக்க எல்லா சாமி பற்றி பேர போடு. யூ ஜஸ்ட் கீப் தி பிக்சர் ஆஃப் ஜீசஸ். இவ்வளவு எதுக்குன்னா நம்ம தர்மத்தை ரொம்ப சுலபமா ஜனங்க எப்படி எல்லாம் உருப்படாம இருக்கணுமோ அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ரொம்ப சிரேஷ்டமான தர்மம் சனாதன தர்மம். இதுல நிறைய விஷயங்கள் சுலபமா சொல்லியிருக்கு. யாராவது கன்வெர்ட் ஆறானா நம்ம போய் தடுக்க மாட்டோம். இதே ஒரு கிறிஸ்டியன் இந்துக்கு வருவானா சத்தியமா வந்துட்டான். ஒரு முசல்மான் இந்துக்கு வருவானா வரமாட்டான். ஏன்னா அவளுக்கு வர விட மாட்டான். ஆனா நம்ம இந்து எங்கேயாவது கன்வெர்ட் ஆனான்னு வச்சுக்கோங்க, சௌக்கியமா போட்டு விட மாட்டான். யாரையும் சொல்றதுக்கு நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம தர்மத்துல அந்த மாதிரி இடம் கிடையாது. நம்ம தர்மம்ன்றது எப்படின்னா
ரொம்ப சுலபமான ரொம்ப சௌலபியமான தர்மம் இந்து தர்மம். இந்த நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜென்மா எடுத்துக்கிட்டு இந்த சனாதன தர்மத்துல எல்லாருக்கும் என்னென்ன விதிச்சிருக்கோ அந்த தர்மங்களை எல்லாரும் கொண்டும் விடாம நம்ம பாலனை பண்ணினோம்னா நிச்சயமா சுவாமியானவர் அனுகிரகம் பண்ணார். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. திருப்பதிய தெரியவா எப்படி காப்பாற்றலாம் நேற்று சொன்னேன், அதுக்கப்புறம் சொல்றேன்னு போயிட்டேன். திருப்பதி ரொம்ப பவித்திரமான கஷேத்திரம். நிறைய பேருக்கு குலதெய்வமும் இங்க இருக்கலாம், நிறைய பேர் குலதெய்வமாவும் இருக்கலாம், சில பேருக்கு 2வது குலதெய்வமா இருக்கலாம், சில பேருக்கு அது பிரார்த்தனை ஸ்தலமாகவும் இருக்கலாம். ரொம்ப விசேஷமான கஷேத்திரம். அந்த விஷயத்தை சொல்றதுனால ஒரு விஷயம் சொல்றேன். ஆதிசங்கராச்சாரியால் ஆதியாச்சாரியால் திருவான காவல்ல அம்மாளுக்கு எப்படி ஸ்ரீசக்கரத்தை தாடங்கமாகும், காஞ்சியில எப்படி ஸ்ரீசக்கரத்தை காமாட்சிக்கு முன்னாலேயும் பிரதிஷ்டை பண்ணி அம்பாளுடைய சக்தியை புறாத ஆவாகனம் பண்ணாலோ அது மாதிரி திருப்பதியில சுவாமிக்கு முன்னால கனாகர்ஷண யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுல சுவாமியை ஆவாகனம் பண்ணார். அதனால்தான் திருப்பதியில பணம் சொட்டது. பணத்தை அப்படியே அங்க கொண்டு போய் கொட்ட காரணம் என்ன, வேற எந்த காரணம் கிடையாது. ஆதியாச்சாரியால் அந்த கனாகர்ஷண யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆவாகனம் பண்ணார். திருப்பதிக்கும் பெரியவாளுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. பெரியவா எப்பெல்லாம் யாத்திரை போனாலும் அப்பெல்லாம் திருப்பதியிலே ரொம்ப அழகா தரிசனம் பண்ணிருக்காங்க. ஒரு மீட்டிங், பொதுப்பணித்துறை மீட்டிங் போடுறாங்க. எல்லா விஐபிக்கள் அந்த மீட்டிங்ல ஆபீசியல்ஸ் எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. அவ மீட்டிங் என்ன தெரியுமா, சுவாமி சந்நிதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தை, அர்த்த மண்டபம்ங்கிறது 4 பக்கம் செவர் போட்டு முன்னால மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தோட 2 சைடு செவத்தையும் இடிக்கணும். ஏன் இடிக்கணும்னா கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த வழியாவும் ஜனங்களை குற வைக்கணும். இதுக்காக அன்னைக்கு நான் சொல்றது 1940, 30 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடிக்கிறதுக்கான வண்டி வரதுக்கு தயாரா இருக்கு. எல்லாரும் பர்மிஷன் கொடுக்கணும், கேட்கணும். ஆனா எல்லாரும் வண்டி கணபதி ஸ்தபதினு ஒருத்தர் இருந்தார். இந்த கணபதி ஸ்தபதி கிடையாது, வேற கணபதி ஸ்தபதி. அவரும் அந்த இடத்துல மெம்பர் அந்த போர்டுக்கு. அவர் கேட்கிறார், என்ன ஸ்தபதியாரே நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அவர் ரொம்ப பயந்துட்டே நடிக்கிட்டே இருந்துட்டு என் ஒப்பீனியன் சொல்லட்டுமான்னு கேட்டார். ஆகா சொல்லுங்க. அவர் சொல்றார், ஒரு சன்னிதானத்துக்கு ரொம்ப புனிதமான இடம் அப்படின்னா அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபத்தை நீங்க எடுத்துட்டு அது வழியா ஜனகமான அந்த சாங்க்டோரியத்துல இருக்கக்கூடியதான பவித்திரமானது சுத்தமா காணாம போயிடும். எதுக்காக ஜனங்களாலும் அந்த வஸ்துவே இல்லாம போயிடும். அதனால நீங்க இடிக்கப்படாது. இடிக்கிறது தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமான ஒரு சமாச்சாரம். இவர் சொன்னதா அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் தான். இந்த காலம் வாங்கினா அந்த காலம் விட்டான். உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம், எல்லாரும் பேப்பர்ல கையெழுத்து பண்ணி இடிக்கலாம்னு கூப்பிட்டு போயிட்டான். அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே குடிக்கிறது, மனதெல்லாம் ஆதங்கம், அழகார். அப்போ பெரியவா கார்வேட்ல இருக்கா, ஆந்திரால கார்வேட் ஒரு கேந்திரம். அந்த இடத்துல பெரியவா கேம்ப் இன்னும் நதிக்கரையில உட்காந்துருக்கா. இவர் நேரம் அங்கிருந்து கிளம்பி இவர் மனசுக்குள்ள என்னன்னா பெரியவாலே வா கேட்காம இவன் எப்படி கையெழுத்து கொடுத்தா, எப்படி பண்ணிட்டாங்க மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம். நேரம் கிளம்பி வரார் பெரியவா வந்து ஓன்னு அழறார். எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டா, இந்த மாதிரி அவளே சாங்ஷன் பண்ணிட்டா, பெரியவாளை கேட்கவே இல்லை, பெரியவாளை இதை பத்தி ஒன்றும் சொல்லல, பெரியவாயில சம்பந்தமே பட்டுக்கல, ஏன் பட்டுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் அவ வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பெரியவா மேல இருக்கக்கூடிய பக்தியினால பரமேஸ்வரன் சொல்றாங்க. பெரியவா செஞ்சுட்டு அவர் அதை சொல்லிவிட்டும் எப்ப எக்காலத்து மட்டும் பெரியவா ரெடிக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரியவாட்டு ரொம்ப வாதம் மாதிரி சொல்லி வந்தனம் பண்ணி எழுதுகிறார். பெரியவா செஞ்சு ரொம்ப அழகா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு திருப்பி தெரிஞ்சுட்டும் இதுவா சொன்னாங்க, நீ என்ன மனசு நினைக்கிறீங்க அப்படியே சொல்லிட்டு பெரியவா உள்ள போயிட்டா. சௌக்கியமா ஆகாரம் பண்ண வச்சிருக்கார். ஆகாரம் பண்ணிட்டார். ஆகாரம் பண்ணிட்டார். நல்லா நிக்கிற தூங்கரம் பண்ணிட்டேன். யாரோ எழுப்புற மாதிரி இருந்து எழுந்து சும்மா காத்து வேகத்தை நடந்து சிஎம் வீட்டுக்கு 2 மணி ராத்திரி 3 மணிக்கு போயிட்டான். அப்ப இருந்த சிஎம் பேர் பிரம்மானந்த ரெட்டின்னு பேர். அவன் இருந்த பின்ன 1940 நீங்க புத்தகத்தை பார்க்கணும். பிரம்மானந்த ரெட்டி வீட்டு வாசல்ல போனா குறுக்கான இருக்கான். இவர்
இவர் ஃபெமிலியர் ஃபிகர், எல்லாருக்கும் தெரிஞ்சவா. ரஜினிகாந்த் மாதிரி, கமலஹாசன் மாதிரி, என் பெரியவா மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா பெரியவா எனக்கு தெரியாது. இதெல்லாம் எல்லாரும் தெரியாது. எல்லாரும் டிவியில டெய்லி பார்க்குறேன். அதனால இது எல்லாருக்கும் தெரியும். பெரியவாளை கொள்ள கேட்டா யாரும் தெரியாது. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷர் வாசல்லையே கூப்பிட்டா நிறுத்தம். ஏன்பா இந்த நேரத்துல வந்திருக்கேன், யாரை பார்க்கணும்? இல்லைன்னா ரொம்ப அர்ஜென்ட்டு, எனக்கு ரெட்டியாரை பார்க்கணும், சிஎம் பார்க்காம நான் போக மாட்டேன். அதுக்கு அவன் கேட்கணும், அப்பாயின்மெண்ட் இருக்கா? நோ அப்பாயின்மெண்ட் தான். இவர் அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சார். அவங்க வர சொல்லி அதங்கிற ஏதோ ஒரு உந்துதல் கட்டி எழுதிட்டு நான் வந்தேன். எனக்கு அதான் தெரியும், எனக்கு இங்கே பார்க்கணும். செக்யூரிட்டி இவனுக்கு நல்ல சம்பந்தியோட நல்ல ஒரு சம்பந்தம் உண்டு. செக்யூரிட்டி சொன்ன பதில் தெரியுமா? அதுக்கு மேல 4:30 மணிக்கு சூழலுக்கு வருவார் காசு குடிக்க. அப்போ உங்களை அவர் பார்த்தாருன்னா நீங்க உள்ள போங்க, கூப்பிட்டாருன்னா. இல்லைன்னா இருக்க வேண்டியதுதான். 12 மணிக்கு தானே அவர் எப்போ வெளியில ஒரு நல்லா பண்ண போகணும். 4 மணி வரைக்கும் அவர் பாவம் தங்காங்க. பெரியவா கணபதி சபதி 4:30 மணிக்கு அழகா மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தார் ரெட்டியார். அந்த உடனே வாசப்படியிலே அவர் நிற்கிறாரு தேகின்னு. வாசப்படியில் என்ன உடனே எட்டி பார்க்கிறார் கணபதி சபதி. இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட உடனே கூப்பிட்டா தாமதம். என்ன விஷயம் எதுக்கு வந்திருக்காங்க? உடனே திருப்பதி நாசமா போறதுன்னு தான் அவர் பதில சொன்னார். திருப்பதி கோவில் நாசமா போறது அப்படின்னா அவர் உடனே தாங்கல. என்ன பண்ணு தோல்ல மெதுவா கையை போட்டு உள்ளாட்சி போயிட்டார் கணபதி சபதிய. நடந்த விஷயத்தை பூரா சபதியார் சொன்னார். நடந்ததை பூரா சொன்னார். சொல்லிட்டு போன அழுதார். ரெட்டியாருக்கு வந்த கோபத்துல நட்ட ராத்திரி அவளுக்குலாம் ராத்திரி நமக்கு தான் பிரம்ம முகூர்த்தம் வரும். 4:45 மணிக்கு போனை பண்ணி யார் அந்த பொதுப்பணித்துறை அமைச்சரோ ஒரு போன் போட்டார் ரெட்டியார். இது நடந்த சத்தியமான உண்மை. இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்க முடியும், சும்மா கதையெல்லாம் சொல்லல. 4:45 மணிக்கு போன் பண்ணார் மினிஸ்டர் கூப்பிட்டு, என்ன நேற்று என்ன நடந்தது திருப்பதியில? அதுக்கு மினிஸ்டர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? நானே உங்ககிட்ட பேப்பர் பைல எல்லாம் எடுத்து வரலான் இருந்தேன். நேற்று மீட்டிங் நடந்து எல்லாரும் கையெழுத்தார். இவருக்கு இன்னும் கோவம் பிபி ஏறி போச்சு. நேற்று என்ன நடந்ததா சொல்லுனார். நடந்த விஷயத்த பூரா சொன்னார். எவனை கேட்டு நீ இடிக்கிறோன்னு. அடுத்தது அவர் அடுத்த தெலுங்குல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெருமாள் சன்னதியில கைய வச்சேன்னா உட்படாம போயிடுவேன், தெரியாம கூட கைய வைக்காதுன்னார். அளக்குள்ளா சந்தோஷம், ஆத்ம திருப்தி. அங்க இருந்து அவர்கிட்ட சொல்ல உடனே சபதியை பார்த்து சௌக்கியமாக போயிட்டு வரியா, நடந்து முடிஞ்சுதான் ஆகான்னார். அதே நேரத்துல நடந்து திரும்பி கார்வேட்டுக்கு பெரியவா கிட்ட வந்து வந்தனம் பண்ணிட்டா. பெரியவாவை பார்த்து ஒண்ணுமே சொல்லல, வெறும் அப்படி கையை தூக்கி ஒரு சிரிப்பு சிரிச்சா. அந்த சிரிப்புல அவளுக்கு, அந்த சிரிப்பு சிரிச்சவாளுக்கும் அந்த சிரிப்பை அனுபவிச்ச கணபதி சபதிக்கும் தான் அதுல உள்ள அர்த்தம் தெரியும். சாயங்காலம் சாப்பிட்டு படுத்து தூங்கினவரை 2:30 மணிக்கு எழுப்பி நடையா நடத்தி சிஎம் வீட்டுக்கு அனுப்பினான்னா அந்த பரமேஸ்வரனுக்கு தர்மம் தான் பிரதானம். இது எதுக்கு சொல்ல வந்து திருப்பதியை காப்பாத்தினா, வைத்தீஸ்வரன் கோயிலை காப்பாத்தினா, முருகன் கோயிலை காப்பாத்தினாங்கிறது மேட்டர் கிடையாது. தர்ம விரோதமா எந்த காரியத்துக்கும் போக மாட்டான். அவ தர்மம் தான் பிரதானம். இன்னொன்னு பெரியவாளுடைய இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். நான் அழியாட்டேன். பெரியவா கிட்ட ஒரு சின்ன நான் அடிக்கடி இந்த ஸ்லோகம் மறந்து போச்சு. எனக்கு நான் ரொம்ப படிக்கலையோனோ, புத்தி வேற சரியில்லை, நமக்கு எல்லாம் கண்ணு வேற தெரியல, நோள்ள கண்ண படிக்கவும் இல்லை, அதனால மறந்து போயிடுறது. இவெல்லாம் ஞானிகள்லாம் உட்காந்துருக்காரு. ஸ்லோகம் சொல்லுவா. கீதையில ஒரு ஸ்லோகம் உண்டு. அதுல கிருஷ்ணர் சொல்லுவாரு, பத்திரம் பலம் புஷ்பம் தோயம்னு, எதையா அர்ப்பணம் பண்ணா போறோம்பான்னு. என் பெரியவா கிட்ட தெரியாம ரோட்ல குப்பையிலன்னு ஒண்ணு பேத்தியில குப்பையில அதை பொறிச்சு கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, அதுக்கும் உடனே அனுப்புறோம். ஆனா என் பெரியவா எப்படி தெரியுமா, உடனே விட மாட்டா. அவ டெபாசிட் மாதிரி போட்டு வச்சிருப்பா. இவன் இன்னைக்கு அனுகிரகம் பண்ணா, இவன் 4 வருஷத்துக்கு முன்னால பண்ணா, இவன் 15 வருஷத்துக்கு முன்னால பண்ணா, அவளுடைய ரெக்கார்டு எல்லாம் இருக்கும். இல்ல இப்படி சுவாமியினுடைய ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டு இருக்கும். அது மாதிரி கிடையாது. 3 நிமிஷத்துல போய் பணத்தை போய் சேர்ந்து. அந்த காலத்துல தந்தி மணி ஆர்டர் உடனடியா நீ 500 ரூபாய் அனுப்புனா மேனேஜருக்கு ஏன் இதெல்லாம் கேட்க முடியாது. பெரியவா சொன்னா உத்தரவு. 500 ரூபாய் அனுப்பிட்டார். அவர் ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த 500 ரூபாய் யாருக்கு அனுப்ப சொன்னாரோ அந்த மனுஷர் கிளம்பி வர அறமை ஏழை. அறமை ஏழை அது மாதிரி ஏழையை பார்த்து அப்படியே வர்றார். பெரியவா கிட்ட வந்து வந்தனம் பண்ணிக்கிறார். வந்தனம் பண்ணிட்டு பெரியவா ஒண்ணுமே கேட்கல. பெரியவாட்ட அவரா சொல்றது, எங்க அப்பா சிவலோகி ஆயிட்டார், எல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தோம், கையில காசு இல்ல, காசு இல்லையே என்னடா பண்ண போறோம்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணினேன். கரெக்டா ஆத்துவாசல மணியாடுறக்காரன் தெரியுமான் 500 ரூபாய் கொடுத்தான். அதை வச்சு அப்பா காரியம். அந்த மனுஷர் யாருன்னு பெரியவா அப்புறம் சொன்னா, யாரோட புள்ள தெரியுமா, ஒரு
காலத்துல இவ அப்பா எனக்கு பில்வத்தை ஆஞ்சு கொடுத்தாரு, பொறுத்து கொடுத்தாரு, பில்வம் ஆஞ்சு கொடுத்தாருன்னா பரமேஸ்வரர்கிட்ட ஒரு சின்ன துரும்ப கொடுத்தா கூட அதுக்கு அந்த வஸ்துவை வச்சுக்காம திருப்பி அனுப்புறாமா. கிருஷ்ணர் டீட்டெயில சொல்றது என்னன்னா புஷ்பம் பத்திரம் குலம் எதுவுமே கொடுக்கலனாலும் ரோட்ல இருக்கிற பத்தையாவது முடிச்சு போடுனார். அது கூட இல்லைன்னா பண்றேன். அது மாதிரி பெரியவாகிட்டையும் சுவாமி கிட்டையும் மனசால பக்தியோட இருந்தோம்னா என்ன, அதான் அந்த பக்தி கூட பிரதிபலன், அதான் காமியார்த்தமா இல்லாம காமியார்த்த பக்தியா இருந்தா நிச்சயமா சுவாமி இன்னைக்கு இல்லைனாலும் டெபாசிட்டா வச்சிருந்து இன்ட்ரெஸ்டோட திரும்பி அனுப்புறோம், டைம பார்த்து அனுப்புறோம். நம்ம காசு இன்னைக்கே வேணும்னு ஆனா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் காமியார்த்தமா இருந்ததுன்னா நிச்சயமா அனுப்புறோம். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம், நிறைய அனுபவிக்க வேண்டியது இந்த லௌகிக்கத்துல நிறைய இருக்கு. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு தங்கத்தை தட்டா அடிக்கிறாமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அது பல விளைஞ்சு. நமக்கு பகவான் எவ்வளவுக்கு எவ்வளவு சிரமத்தை கொடுக்குறாமோ நம்ம நிச்சயமா ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன், எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் நம்ம கஷ்டத்தை கொடுக்குறாமோ 100% இந்த தீர்மானம் அக்ரிமெண்ட் போட்டு பண்ணிக்கோங்க. அவ்வளவுக்கு அவ்வளவு ஈஸ்வரன் தன் கிட்ட வச்சுக்கிறான், தடுத்தாட் கொண்டதுன்னா நம்மளுடைய கர்மாக்களை சீக்கிரம் கழிக்கிறதுக்கு வழி பண்றான். இல்லைன்னா எத்தனையோ பேர் லோகத்துல சௌக்கியமா இருக்காங்க, அவருக்கெல்லாம் கொடுக்காம நமக்கு மாத்திரம் ஏன் கொடுக்குறான்? ஏன் கொடுக்குறான்னா தன்னுடைய பிரதான விந்தத்துல சரணாகத்தையும் நம்ம போகக்கூடிய நிலைமையை அவன் ஏற்படுத்துறான். இல்ல மாயைங்கிற இந்த ஒரு லோகத்துல இருந்து வெளியில வரத்துக்கானதான் அந்த சிரமம். அந்த சிரமங்கிறது வர வர வரதான் ஆத்ம விசாரம் பண்ணுவோம். ஆத்ம விசாரம் பண்ண 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 ஈஸ்வர ஸ்மரணம் வரும். ஈஸ்வர ஸ்மரணம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஓட்டையான பாத்திரம் மெதுவா அடைய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மால இல்லைனாலும் அடுத்த ஜென்மால அடுத்துன்னா அப்புறம் ஈஸ்வர ஸ்மரணையாவே பெரியவாளுடைய பாதாரம் போய் சேரும். அதனால சிரமம் வருது, கஷ்டம் வருது, அதை தீக்கிறதுக்கு இந்த சாமியா இருக்கட்டும், அந்த சாமியா இருக்கட்டும், அந்த சாமியா இருக்கட்டும் போயிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சிரமம் வருதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிராரப்தம் குறையிறது. சுவாமி நம்மளை தடுத்தாட் கொண்டதுதான் இந்த ஒரு லீலையை பண்றாங்க. பேர் ஒரு லீலை. இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது உன்னை மாத்திரம் 10 இடத்துல போகாம போனால் என்ன ஆகுங்கிறது பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவ. ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனதனாத்யயா சக்ஷுசம்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சதாசிவபாலகருணாசிந்தம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரம் பிரணமாமி. கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சும் அது ஒரு 100 தடவை தொடச்சு போடணும். அப்பதான் ஆத்ம திருப்தி. அது என்னதான் தொடச்சு போட்டாலும் தெரியத்தானே தெரியும். ஆனா அது மனசுக்கு ஒரு திருப்தி. தொடச்சு போட்டுனா தெரியுற மாதிரி ஒரு நினைப்பு. அதனால தொடச்சு போட்டுக்கணும். நம்ம சொன்னோம் அன்னம்மை பிராணஹால இருந்து ஆரம்பிச்சு ஏதோ சொல்லின்னு வந்தோம். இதுல வேத மந்திரத்துல ருத்ரம் அப்படின்னு ஒண்ணு வருது. அந்த ருத்ரம் பூர்த்தியில பிரியம்பகம் விஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் குர்வாருகமிவ பந்தனான் கிருத்யோர் முக்ஷீயமாம்ருதா அப்படின்னு ஒரு மந்திரமானது அந்த அனுவாகத்துல வருது. என்ன ஒருத்தர் கேட்டார், நேற்று பின்னால் வேண்டிருக்காரு ஐடி பாலு, இந்த இடத்துல நீங்க சொல்லாம ஹால்ல வச்சு சொல்லுங்களேன், இந்த சத்தம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கேட்கிறவாளுக்கு கேட்க மாட்டேங்கிறது. நான் இங்க இருந்தாப்பா எனக்கு சொல்ல வரும், ரூம்ல போய் உட்கார்ந்தா எனக்கு வராது. நான் சொன்னாதான் அங்க வருது. இங்க யாரு சொல்ல வச்சுருக்கோம் சொல்ல வச்சுருக்கா ரூம்ல வந்தா வராதுன்னு அதுதான் சொன்னார். நீங்க ஒரு பெரியவா படம் பிரேம் பண்ணி அங்க வச்சுக்கோங்க, அதை வச்சு நான் கேட்டு சொல்லுங்க. இன்னும் இந்த இடத்துக்குன்னு இருக்கிற மரியாதை தனி, அதுக்குன்னு தனி மரியாதை. டிஸ்கோ டான்ஸ் நடந்தன்னைக்கே இங்க வச்சு சொல்லியாச்சு, இது ராமநாம ஜபம் தான் நடக்கிறது. அதனால ஜனங்காத ஒரு காதல கேட்கட்டும், இது கேட்கிறவாறு கேட்கட்டும் இல்லையா? மாதிரி வேத மந்திரத்துல பிரியம்பகம் ஜாமகே சுகந்தி புத்திவர்தனம் உருவார்பமிக வந்தனான் மிருத்யோ உக்ஷீஜமாம் அமிர்தம். அந்த
சாத்தியம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. மாயைங்கிறேன், காணல் நீருங்கிறேன், அந்த மாயை இந்த லோகமானது சாட்சத்தம் இல்லை, இது மாயைன்னு சொல்றோம். தெரிஞ்சும் இந்த லோகத்துக்குள்ள வாழ்ந்து இருக்கோம். இதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியலையேன்னு நம்ம நினைச்சோம். உள்ளே இருந்து வெளியில வரும், அதுதான் ஆனந்தம். இந்த சம்சாரம்ங்கிற இந்த சாகரத்துல இருந்து உள்ளுக்குள்ளேயே முத்து மாதிரி குடிச்சு எடுத்து சிப்பி மாதிரி இருந்து அதுல இருந்து அந்த முத்தான அந்த ஆத்மச்சாரத்தை பண்ணி அது சுவாமியின பிரம்மத்தோட கலக்கிறது தான் அந்த சிரேஷ்ட நிலை. அது எப்படி வரும்னா, உருவாருகம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? வெள்ளரி பழம். எப்படி ஒரு வெள்ளரிக்காயானது மரத்துல காட்சி என்னதான் நீங்க அதை பறிக்க போனாலும் கையால ஒடிக்க முடியாது. கத்திய வச்சு அறுத்தாதான் அந்த வெள்ளரிக்காயா. வெள்ளரிக்காய் 2-3 வெரைட்டி உண்டு. ஹைபிரிட் காய் நீங்க பார்த்துக்கலாம். நான் சொல்றது ஒரிஜினல் காய். எந்த பிரெட்டும் போடாம அழகா விதைய போட்டு வளர்ந்து அதை டயத்துல வளர்ந்து தானா வளர்த்து ஜம்முனா அதை காய் வளர்ந்த காய் ஒரிஜினல் வெள்ளரிக்காய். அது விளம்பு சுரக்காம இருக்கும். ஆக்சுவலா உருமாறுவதுக்கு 2 அர்த்தம். ஒண்ணு சுரக்கா, இன்னொன்னு வெள்ளரிக்காய். சில இடத்துல உபமானங்கள் வெள்ளரிக்கான்னு சொல்லியிருக்கு, சில இடத்துல சுரக்கான்னு சொல்லியிருக்கு. ரெண்டையுமே எடுத்துக்குவோம். சொல்றோம் அந்த விஷயம் தானே புரியும். சுரக்காயா இருந்தா வெள்ளரிக்காயா இருந்தா அந்த வெள்ளரிக்காயோ சுரக்காயோ கத்திய போட்டு அறுத்தாலும் அறுக்க முடியாது. அந்த வெள்ளரிக்காய் கத்திய போட்டு அறுக்காம எப்படிடா வெளியில வரும்னா, அதுவே மரத்துல பழுக்கும். தானா பழுத்து கூழ விழுந்து விழுந்து மாத்திரம் இருக்காது, வெடிக்கும். வெடிச்சு சதல். அது சுரக்காயா இருந்தாலும் சரி, வெள்ளரிக்காயா இருந்தாலும். வெள்ளரி பழமானது தானாக பழுத்து கீழே விழுந்து வெடிச்சு சதல். இது நான் சொல்ற உபமானம் கிடையாது, என் பிரிவாசனம். வெள்ளரி பழமானது எப்படி தானா விழுந்தோ அந்த செடிங்கிறது தான் இந்த லோகமான மாயை. அதுல ஒட்டின்னு இருக்க வெள்ளரிக்காய் ஒண்ணு காய்க்கிறது. நம்ம எல்லாம் அந்த வெள்ளரிக்காயும் சுரக்காயும் அதுல கத்திய வச்சு அறுத்து இந்த மாதிரி உபன்யாசம்ங்கிறது கத்தி, பிரவச்சனம் அனுப்புற பாஷங்கிறது கத்தி, டெய்லி வச்சு அறுத்துட்டு இருக்காரு. நீங்க சொல்ற ரம்பம், நீங்க சொல்ற அறுக்கிறது வேற. அனுட்டாருப்பா காலங்காலத்தால் அறுக்கிறது அந்த அறுப்பது வேற, இந்த அறுக்கிறது வேற. இது என்ன அறுக்கிறாங்க? நம்ம தனைய அறுத்து நம்ம கர்மாவை அறுத்து மோட்ச சாம்ராஜ்யத்தை கழிச்சுட்டு போகக்கூடியது அந்த அறுவை. இந்த அறுவை நடந்தும் மோட்சம் கிடைக்காம இருக்கு. ஜீவன் முக்தாடாக இருக்குமே, சாம்ராஜ்யமான மோட்சத்துல போகாம இருக்குமே அப்படின்னா அவ்வளவு வெற்றிமா பிடிச்சிருக்கு. மாயானது அந்த வெற்றிக்காயில அப்படியே போய் வெடிக்காது. ஏதோ ஒரு எங்கேயோ யாரத்தையே பார்த்தேன் சொல்றேன், யானையை கட்டி இருப்பாரு, கொட்டி வச்சிருக்காங்க பிளைவுட்ட டிவியில காமிப்பாரு. இந்த மாதிரி வெடிக்கால் போட்டு ஒட்ட வச்சிருக்காங்க அந்த வெற்றிக்காய். அதை விட பெருசா பசை போட்டு மைதா மாவை பேஸ்ட் போட்டு ஒட்ட வச்சிருக்காங்க. அந்த காலத்துல மைதா மாவை காய்ச்சுனா பசை பண்ணுவா. இப்ப எல்லாம் ரெடிமேட் ஆயிடுச்சு. மைதா மாவை காய்ச்சி பசை பண்ணி சினிமா போஸ்டர் ஓட்டுறது, மகளா போஸ்டர் ஓட்டுறது அதுதான் யூஸ் பண்ணுவா. அதுல ஒண்ணு போடுவா தெரியுமா, மயில் தூக்கம் ஒண்ணு போடுவா. அது ரொம்ப விஷமான ஒரு விஷயம். அது யாராவது சாப்பிட்டா போயிட்டு பரவாயில்ல. அந்த வெள்ளரிக்காய் எப்படி அந்த மாயைங்கிற செடியில வெள்ளரிக்காய் நம்ம ஒட்டின்னு இருக்கோமோ, அந்த வெள்ளரிக்காய் எப்படி தானாகவே பழுத்து பூமியில விழுந்து செதறி உடஞ்சு அதுல இன்னொரு ஒரு காய் உற்பத்தி ஆகும். செதறி விழுந்த உடனே அந்த விதை 4 பக்கம் விழும். அந்த 4 பக்கத்துல விழுற விதையில ஏதாவது ஒரு விதை காய் தானே உற்பத்தி ஆகும். அது மாதிரி அந்த பழம் பழுக்கிற மாதிரி நமக்கு தியானம்ங்கிறது எப்படி வரணும்னா, சரணாகதிங்கிற அந்த பாவமானது நமக்கு வந்துட்டேனால் அந்த வெள்ளரிக்காய் பழமான மாதிரி நம்மளையும் பழமாக்கி தானாகவே அப்பேற்பட்ட நிலை வரணும்னா பரமேஸ்வரன் கிட்ட சரணாகதி, ஃபுல் சரண்டர். சரண்டர்னா வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் அண்ட் இன்டவுட்டபிள் சரண்டர். பண்ணுவானா நீ பரமேஸ்வரன் தானா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்காது. வந்ததுன்னா அது முடிஞ்சு போச்சு, அங்க சரண்டர் இல்லைன்னு அர்த்தம். நீ பரமேஸ்வரன், நீ தான் பரமேஸ்வரன் அந்த திடகாத்திரமான நிச்சயமான ஒரு விஷயம் மனசுல இறங்கிச்சுன்னா அப்ப அந்த வெள்ளரிப்பழம் மாதிரியான அந்த விஷயமானது எப்படி தானா விழுந்துள்ளதோ அது மாதிரி அந்த ஆத்ம தியானமான தானா வந்து மோட்ச சாம்ராஜ்யம் ஈஸியா இருந்துடலாம். அந்த நிலை எப்படி வரணும்? சரணாகதி. அதனாலதான் தேவி மகாத்மியத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யாத்ம ஹரே தேவி நாராயணி நமஸ்தே
அதுல தேவாள்லாம் ஸ்துதி பண்றாளாம். எப்படி ஸ்துதி பண்றா? அம்மா தாயே, உன்னுடைய பாதார விண்டத்துல நாங்கள்லாம் சிறனடைகிறோம், நீ எங்களை தடுத்தா கொண்டு அனுகிரகம் பண்ணுங்கிறா. அவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் நீ சொல்றேன். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த இடத்துல இடம் போறாதனால பக்கத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி வெள்ளாய மண்டபத்துல பூர்ணமா 700 ஸ்லோகங்கள் கொண்ட 13 அத்தியாயம் அர்கலா கீழக கவசத்தோட பாராயணமாகி 10 பாராயணம் இங்க பசங்க அதுக்கு முன்னால பண்ணுவா 10 நாள். அதை பூர்த்தி பண்றச்சே சண்டிகா ஹோமானது பூர்ணமா 13 அத்தியாயத்துக்கும் வஸ்திர சமர்ப்பணம் பல சமர்ப்பணத்தோட ஹோமம் பண்ணி 108 சுவாசினிகளை வச்சு பெரியவா இந்த தடவை வருஷா வருஷம் நாங்க 16 வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. டெஸ்ட் பண்றா நம்மளால முடியுமா முடியாதான்னு. இன்னி வரைக்கும் ஒன்னும் அதுக்கு அனுகிரகமும் பண்ணல. ஆனா அனுகிரகம் பண்ணி அவாதான் அந்த மனசுல அந்த சங்கல்பத்தை உண்டு பண்ணிருக்கா. அதனால யாரால உண்டு பண்ண சங்கல்பமோ அவளே அந்த சங்கல்பத்தை பூர்த்தி பண்ணிப்பாங்கிற பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கு. 108 சுவாசினி பூஜை, 16 கன்யா ஒட்டுக்க பூஜை, சாயங்காலம் சமஷ்டியா தீப பூஜை எல்லாம் வச்சிருக்கு. எதுக்குன்னா லோகத்துல மற்ற எல்லா மந்திரங்களும் வேதத்துல பிரமாணத்தோட இருக்கு. ஆனா இந்த சண்டின்னு சொல்றோமே தேவி மகாத்மியம், இது எதுல இருந்து வந்ததுன்னா தேவி பாகவதத்தினுடைய ஒரு அம்சம் தேவி மகாத்மியம். இதுல 700 ஸ்லோகங்கள் இருக்கு. ஒரு இடத்துல தெரியுமா, ஸ்ரீயை சமஸ்தான்னு ஒரு ஸ்லோகம் வருது. ஏன் ஸ்ரீகள் ஓம்கார மந்திரம் சொல்லப்படாதுங்கிறதுக்கு அந்த ஸ்லோகத்துல விளக்கம். ஏன் பிரணவத்தை ஜபம் பண்ணப்படாதுன்னா, சாட்சாத் காமாட்சியா சண்டிகா பரமேஸ்வரியா ஸ்ரீகள் இருக்கிறதுனால தானே தன்னை ஸ்துதி பண்ணப்படாது. ஓம்கார பிரணவ ஸ்வரூபமா அம்பாள் இருக்கிறதுனால ஸ்துதி. ஸ்ரீயை சமஸ்தா ஜெகத் சமஸ்தான்னு ஒரு ஸ்லோகம் 11ஆம் அத்தியாயத்துல வரும். அந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, ஓம்கார ரூபமா இருக்கிறவள் நம்மளே நம்ம பேரை சொல்லி ஆஹான்னு சொல்ல முடியுமா? அதனால சொல்லப்படாது, பிரணவ ஜபம் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த சண்டிகா பாராயணத்திலயோ அல்லது ஹோமத்திலயோ என்ன சிரேஷ்டம்ன்றத சொல்லிவிட்டு நான் என் விஷயத்துக்கு வரேன். என்ன சிரேஷ்டம்னா, மத்த எல்லா புராணமும் யாராலையாவது சொல்லி எழுதி அல்லது உற்பத்தி பண்ணி ரிஷிகள் சம்பத்தி எல்லாம் இருக்கு. ஆனா சண்டிகாவில ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு, சூப்பர்ஸ்டிஷியஸான லெவல் சண்டிகா. ஏண்டான்னா தேவர்கள் எல்லாம் ஸ்துதி பண்றான். 33 தேவர்களும் அம்பாள் அப்படியே ஸ்துதி பண்றான். ஸ்துதி பண்ண உடனே அம்பாள் பிரசன்னமாயி என்ன தெரியுமா பண்றா, தேவி மகாத்மியத்தை மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் 12ஆவது அத்தியாயத்திலே தன் வாயினால் அம்பாள் வரம் கொடுக்கிறார். இந்த 13 அத்தியாயங்களும் பூர்ணமா கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அம்பாள் கடைசியில் என்ன சொல்றான்னா, எவன் பாராயணம் பண்றானோ பூர்ண சரணாகத்தியோட எவன் எங்கிட்ட சரணாகத்தி ஆனானோ அவனுக்கு இந்த லோகமான மாயை இழந்து விடுவிச்சு சம்சார சாகரத்தை எடுத்து தூக்கி போட்டு அவனை இந்த பவசாகரத்தை வச்சு பாராயணம் பண்ணாலும் தெரியும். வணக்கம் ரொம்ப ஜாஸ்தி. நித்திய பாராயணம் பண்றவா சண்டி பாராயணம் பண்றவாளா இருக்கா, அவ்வளவு சிரேஷ்டம் இந்த சண்டி. இதுக்காக சொல்ல வந்தேன், இந்த வெள்ளரி பழம் மாதிரி நாம தானாகவே முத்தி செடியில விழணும் அப்படின்னா, அந்த வெள்ளரி காயா இருக்கும் போது பக்கத்து செடிகள் எல்லாம் அது மேல வந்து படும், அது மேல விழும், அது மேல எல்லா கஷ்டங்கள்லாம் உங்க கொடுப்போம், கட்டி வச்சு அறுப்போம், இத்தனை சிரமம் கொடுப்போம், அது கீழே விழாது. அவ்வளவு கெட்டியா ஒட்டின்னு இருக்கும். அதே வெள்ளரிக்காய்க்கு ஈஸ்வர பரமேஸ்வரர் அனுப்புறோம், யாரும் பழுக்க வைக்கலையே, ஒருத்தவங்க புகை போட்டு வைக்கல போட்டு யாரும் பழுக்க வைக்கலையே. பரமேஸ்வருடைய கிருபாக்கு தாக்கம் வரும்போதும் தானாவே பழுத்து முத்தி குழ விழுந்து கதையானது வெடிச்சு இன்னும் அது காய உற்பத்தி கொடுக்கும். இந்த மாதிரி பிரம்மத்தியானிங்கிறவா தான் பழுத்தது மாத்திரம் இல்லாமல் அடுத்த வாரையும் பழுக்க வைக்கிறதுக்கான காரியமாக அந்த விதை எப்படி உடஞ்சு மற்ற செடி உற்பத்தி ஆகுதோ அது மாதிரி பிரம்மத்தியானிங்கிறவா மற்ற வாரையும் இந்த பூமியில இருந்து கடத்தேற்றி அனுகிரகம் பண்றதுக்காக தன்னுடைய அவதாரம். அப்பேற்பட்ட பிரம்மத்தியானி ஜீவன் முக்தாங்கிறது யாருன்னா, இந்த கலியுகத்துல நாம பார்த்தது சாட்சாத் பரமேஸ்வரன் தெளிவா ரமண மகரிஷி, சேஷாத்திரி சுவாமிகள், சின்னசாமியார் ஒருத்தர் இருந்தா, திருவண்ணாமலை பத்தி யாராவது தெரிஞ்சவாளுக்கு மேலேயே உட்கார்ந்துருக்கார் கால நீட்டி. இந்த 2 முட்டியும் தேஞ்சு குடங்குடமா ரத்தம் கொட்ட அளவுக்கு முட்டியிலேயே மறைப்பட்டிருக்கார், பிரிவலம் இருக்கார். சின்னசாமியார் பேரு. இந்த மாதிரி பெரிய மகான்கள் எல்லாம் இந்த லோகத்துல இருந்ததுனாலதான் நம்ம சனாதன தர்மமானது காப்பாற்றப்பட்டு ஏதோ நீங்க ரட்சிச்சு.
அந்த ஈசாவாசியோபனிஷத்துல சொன்ன மாதிரி பூர்ணமதம் பூர்ணமிதம்ங்கிற விஷயம் பூர்ணமா நம்ம கேட்டோம்னா அதுக்கு எல்லா விஷயத்துக்குமே பேர் சரணாகதி. அந்த சரணாகதிங்கிற நிலையானது பூர்ணமா வந்துட்டுனா எப்படி இந்த 90 நாளைக்கு நான் என்ன சொன்னேன் என்ன சொல்லல எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு சின்ன புண்ணியம் கிடைச்சது. என்ன தெரியுமா சொல்லிடுறேன், இன்னைக்கு 90வது நாள் சொல்லணும். இன்னைக்கு சொல்லிடுறேன் என்ன புண்ணியம் கிடைச்சது தெரியுமா? சாயங்காலம் 6:30 மணில எங்க கேட்டு கிடைச்சி வைக்கும். சாயங்காலம் 6:30 மணில இருந்து ராத்திரி இந்த 8 மணி வரைக்கும் உங்க டிவியில வருது என்ன கன்றாக்டி இங்க வரையில நீங்க பார்க்காம வைக்கிறதுக்கான புண்ணியம். ஏன்னா இதுதான் வாழ்க்கையான சமயங்கள்ல அடுப்புல தீந்து போனாலும் பரவாயில்ல சீரியல் உட்காந்து டீ பார்த்துட்டு போயிட அந்த ஒரு 2 மணி நேரம் அந்த சீரியலை பார்க்காம இங்க வந்திருக்கே இது நான் பண்ணிடும் எனக்கு கிடைச்சது இல்லை, நான் பண்ண புண்ணியம். அதனால நீங்க வந்திருக்கேன். எப்படி மதுமக்தியானது நான் அந்த தேனை இருக்கிற இடத்தை தேடிட்டு போய் அந்த மதுமக்தியானது எப்படி சீகரிச்சுக்கணுமோ அது மாதிரி பெரியவா நாமங்கிற தேன் நாமெல்லாம் மதுமக்திகள். அந்த தேனும் எப்படி இருக்கும்னா பூக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். புஷ்பத்துல மதுமக்தி உரிய வரும்போது பார்த்தீங்கன்னா டைரக்டா கண்ணுக்கு தெரியாது, பூக்குள்ள தேன் ஒளிஞ்சிருக்கும், அவ்வளவு சீக்கிரத்துல புறப்படாது. அது மாதிரி இந்த பெரியவா நாமமும் பெரியவா வெளியில இழந்திருக்கே அவ்வளவு சீக்கிரத்துல மண்டையில ஏறாத ஒரு விஷயம். ஆனா அனுகிரகம்னு யாருக்கு பண்ணிட்டான்னா எங்கேயோ தாம்பரத்துல இருக்கிறவன் இங்க வந்து உட்காந்து பிரிவாதியில அவன் அனுகிரகம் ஒண்ணுமே. அப்ப நம்ம எல்லாம் மதுமதியாகி அந்த தேனை ஒன்றுக்க முடியாத சாத்தியமானது நிச்சயமா கிடைக்கும். அதனால இந்த 2 மணி நேரம் இந்த 90 நாளைக்கு கொஞ்சம் வருஷம் நீங்க விட்டுருக்கல அது தெரியவா எனக்கு பண்ண தெரியல. இந்த டிவியை விட்டு இங்க வரணும்னு அந்த 6:30 மணி ஆச்சுன்னா ஒரு படபடப்பு இருக்கு. இது ஒரு விதமான சரணாகதி. என்ன சரணாகதினா ஈஸ்வர நாமத்தை கேட்கக்கூடியதான அந்த பக்தியானது உற்பத்தமானது இது சரணாகதி. 90 நாளைக்கு அப்புறம் 91ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி போட்டுருன்னு நினைக்கிறேன். அக்டோபர் 31 கிடையாது, செப்டம்பர் 31 கிடையாது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தாலும் இங்க ஒன்றும் இருக்காது. எல்லாம் இடத்த விட்டாங்க அடுத்த வாழ்க்கை அது காலியாயிடும். அக்டோபர் 1ஆம் தேதி திரும்பி அதே டிவி வச்சு உட்காரக்கூடாது. சொன்னதை வச்சுட்டு உலகத்துல 4 வேதம் படிக்க வேண்டாம், யாருமே அத்தியனம் பண்ண வேண்டாம், படிக்க தெரிஞ்சவனும் படிக்க வேண்டாம், தெரியாதவனும் படிக்க வேண்டாம். அது எல்லாரும் கோபமா இருக்கு நான் சொல்றதை பார்த்தா. அதை சொல்ற விஷயம் என் பெரியவா எழுதியிருக்காளே 7 தெய்வத்தினோட பாகம். அந்த 7ஐயும் எவன் ஒருவன் பூர்ணமா அத்தியனம் பண்றானோ 4 வேத தியானம், 18 புராண தியானம், எல்லா உபனிஷத்து தியானம், உலகத்துல இருக்கிற அத்தார மந்திர தியானமும் சௌக்கியமும் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா ஆனா இங்க உட்கார்ந்து சொல்லும் போது என்ன இருக்குன்னா மனசு இன்னும் தைக்கிறது சுத்தமா இருக்கு. சுத்தமானதுனால சுத்தம் ஆனதுனால சுத்த சைத்தன்யதானவன் அங்க போய் உட்காரக்கூடியதான அந்த இடத்துல வழி கோலம் போட்டு அலம்பி வச்சா தான் எப்படி ஆட்சியோடு வராரோ அது மாதிரி இந்த ஆகமானது அகங்கிற இந்த ஆகமானது சுத்த சைத்தன்யமா அமரக்கூடிய ஒரு இடம் பண்ணணும்னா சித்த சுத்தையா சுத்தமானன்னா சுத்த சைத்தன்யம் கொண்டு இந்த இடத்துல அமர முடியாது. அந்த சித்த சுத்தமானதுக்கு என்னடா வழின்னா சத்தம், சத்தங்கம், ஆண்களுடைய பிரவச்சனம், ராமாயணம், மகாபாரதம், இத்திஹாசம் எல்லாம் ரைட்டு நடக்கிறது. 3 மணி நேரத்துக்கு பிரவச்சனம் பண்றதுக்கு அவன் ஏதோ திரவியத்தை மைண்ட் பிரவச்சனம் பண்றான். அதான் பிரவச்சனம்ங்கிறது 2 விதத்துல உண்டு. தெளிவா சொன்னது ஒரு பிரவச்சனம் திரவியத்துக்காக ஜனங்களுக்கு நாம படிச்சதை எடுத்து சொல்றது. இன்னொன்னு எதை வாழ்க்கையில நடத்தி எதை வாழ்க்கையில சூப்பா நடத்தி காமிச்சாலோ அதை ஜனங்களுக்கு